கல்வி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் பா பரணிதரன். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா, பவர் பாயிண்டில் எப்படி ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ண போகிறதுங்கிறது. இப்போ போன வீடியோஸ்லாம் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, கடைசியாக அலைன்மெண்ட் அண்டு ஃபார்மேட்டிங் பார்த்துருப்போம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக இன்றைக்கி ஒரு டேபிளை எப்படி இன்சர்ட் பண்ணுறங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு blank ஸ்லைடு எடுத்திருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு ஸ்லைடு ஆட் பண்ணிக்கிறேன். Ctrl M கொடுத்து அப்புறம் இன்சர்ட் டேப் கொடுத்து ஃபோக்கஸ் செக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைட் 2ல் டைட்டில் பிளேஸ் ஹோல்டரில் இருக்குது. ஸோ நான் இன்சர்ட் பண்ண போகிற டேபிள் வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல் பற்றி. ஸோ அதனால் நான் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் ஒரு டேப் கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு எஸ்கேப் கீ, இப்போ நான் டேப் கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் பிளேஸ் ஹோல்டருக்கு டேப் கொடுத்து வந்துட்டேன். டேபிளை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்ட் கீ கொடுத்து நம்ம தென் ஒரு ரைட்டரை கொடுத்து இன்சர்ட் டேப் போயிட்டு இன்சர்ட் டேப்லேருந்து ஒரு லோயர் ரிபன் ஆக்டிவேட் பண்ணி அங்கே நம்ம டேப்பாக கொடுத்தோன்னா டேபிளை இன்சர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா Alt-N-T-I. Insert table dialog. Number of columns. Edit. Enter a whole number from 1 to 75. Alt plus C5. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா காலம்ஸ் எத்தனை என்டர் பண்ண சொல்லியிருக்கு. நான் இங்கே ஒரு டெலிட் கீ கொடுத்து டெலிட் பண்ணிக்கிறேன். அதில் இருக்கதை இப்போ பிளாங்க்கில் வந்துருச்சு. நான் இங்கே காலம் நம்பர் வந்து 3 கொடுத்துக்கிறேன். எனக்கு 3 காலம் வேணும். ஸோ தென் ஒரு டேப் கொடுக்குறேன். ஓகே, இங்கே ரோவை வந்து என்டர் பண்ண சொல்லுது எத்தனை ரோஸ் வேணும்னு. நான் ஒரு டெலிட் கீ கொடுக்குறேன். இங்கேயும் நான் ஒரு 3 ரோ எனக்கு வேணும், 3 கொடுத்துக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா அதில் சைமல்டேனியஸாக 2 தடவை சொல்லியிருக்கோம் 1 to 75. ஸோ காலம்ஸும் ரோஸும் 1 to 75 வரையும் நம்ம என்டர் பண்ணிக்கலாம் சொல்லும். அதுக்குள்ளே நம்ம கொடுத்துக்கலாம். தென் நான் ஒரு டேப் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நான் அதை இன்சர்ட் டேபிள் பட்டன் ஓகே அப்படின்னு கேட்குது. நான் இங்கே ஒரு என்டர் கொடுத்தேன்னா எனக்கு டேபிள் இன்சர்ட் ஆகிடும். அப்புறம் என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டேபிள் இன்சர்ட் ஆகிடுச்சு. இந்த டேபிளை நான் நேவிகேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு என்டர் கீ கொடுத்து டேபிள் உள்ளே போயிடுறேன். ஓகே, இப்போ ரோ 1 காலம் 1 சொல்லியிருக்கு. எனக்கு இப்போ 3 காலம்ஸ் 3 ரோஸ் இருக்குது இந்த டேபிளில். அதில் வந்து இப்போ நான் ஃபஸ்ட் ரோவோட ஃபஸ்ட் காலம் இருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த டேபிளில் வந்து டேபு ஷிஃப்ட் டேப் மூலயமா தான் நம்ம வந்து நேவிகேட் பண்ண போகிறோம். டேப் கொடுத்தா நெக்ஸ்ட்டு செல்ஸ், அதாவது ரோ 1 காலம் 1ல் இருக்கும். நான் இப்போ டேப் கொடுத்தேன்னா அதே ரோவில் இருக்க செகண்ட் காலம் போகும். நான் அனதர் டேப் கொடுத்தேன்னா அதே ரோவில் இருக்க தேர்ட் காலம் போகும். இப்போ நான் 3 ரோஸ் 3 காலம் இருக்கிறதுனால இன்னொரு டேப் கொடுத்தேன்னா செகண்ட் ரோவோட ஃபஸ்ட் காலம் வரும். இப்போ நான் ப்ரீவியஸ் ரோக்கோ ப்ரீவியஸ் காலம்க்கோ அந்த செல்க்கு வரணும்னா ஷிஃப்ட் டேப் கொடுத்தனா ப்ரீவியஸ் வரும். ஸோ டேப் கொடுத்தா நெக்ஸ்ட்டு, ஷிஃப்ட் டேப் கொடுத்தா ப்ரீவியஸ். நான் டேப் கொடுக்குறேன். Row 1 column 2 edit multi-line blank. Row 1 column 2. Row 1 column 3 edit multi-line blank. Row 1 column 3. Row 2 column 1 edit multi-line blank. இப்போ தென் வந்து இன்னொரு டேப் கொடுத்தனா ரோ 2 செகண்ட் ரோவோட ஃபஸ்ட் காலம் வந்துருச்சு. இப்போ நான் திரும்பி ப்ரீவியஸ்க்கு வரணும்னா ஷிஃப்ட் டேப். Row 1 column 3 edit row 1 column 2 edit row 1 column 1 edit multi-line blank. இப்போ நான் ரோ 1 காலம் 1க்கு வந்துட்டேன். ஸோ இங்கே நான் ஒரு டேட்டா என்டர் பண்ணுறேன். S dot N O. ஓகே, சீரியல் நம்பர் போட்டுக்கிறேன். நான் டேப் கொடுக்குறேன். Row 1 column 2 edit multi-line blank. ஓகே, இப்போ நான் வந்து ரோ 1 காலம் 1ல் S.N1 போட்டிருக்கேன். இப்போ நான் இங்கே வந்து செகண்ட் காலம் ஃபஸ்ட் ரோவில் ஸ்டேட்ஸ்னு டைப் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஹெட்டர். STATES row 1 column 3 edit multi-line blank. ஓகே, இங்கே வந்து கேபிட்டல்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். CAPITALS. ஓகே, தென் ஒரு டேப் கொடுத்துக்கிறேன். Row 2 column 1 edit multi-line blank. இப்போ ரோ 2 காலம் 1 வந்துருச்சு. இங்கே நான் 1 கொடுத்துக்கிறேன். தென் டேப். Row 2 column 2 edit multi-line blank. இப்போ நான் ஸ்டேட்ஸ்க்கு நேராக TAMILBBDU தமிழ்நாடு அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். Row 2 column 3 edit multi-line blank. கேபிட்டலுக்கு நேராக சென்னை அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். H E
N-A. I. ஓகே, இப்போ நான் இங்கே சென்னைன்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஷிஃப்ட் டேப் கொடுத்து ப்ரீவியஸ் காலமுக்கு போகிறேன். Row 2 column 2 edit multi-line selected தமிழ்நாடு. Row 2 column 1 edit multi-line selected 1. இப்போ 1 தமிழ்நாடு அப்படின்ட்டு மேலே வந்து கேபிட்டல் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்குது. Row 1. ஓகே, இப்போ நான் டேப்பாக கொடுத்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் டேப் கொடுத்து ஃபஸ்ட்டுக்கு போயிட்டேன். S.NO. அடுத்தது டேப் கொடுத்தேன். நெக்ஸ்ட் காலம் வந்துச்சு ஃபஸ்ட் ரோவில் ஸ்டேட்ஸ்னு. நெக்ஸ்ட் ஒரு டேப் கொடுத்தேன், கேபிட்டல் ஸ்ட்ரீட் பண்ணிச்சு. இப்போ தமிழ்நாடுல இருக்குது, நான் டேப் கொடுக்குறேன். ஓகே, இப்படி தான் நம்ம வந்து இந்த காலம் ரோஸை வந்து நேவிகேட் பண்ணுறது. டேபு ஷிஃப்ட் டேப் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோவில் இருக்க நெக்ஸ்ட் காலம் வரும். தென் அடுத்தடுத்த ரோ ட்ராவல் ஆகும். டேப் கொடுக்க அதே காலம் வரும், அடுத்த காலம். ஓகே, இப்போ நம்ம இந்த டேபு ஷிஃப்ட் டேப் யூஸ் பண்ணி தான் ரோஸ் அண்டு காலம்ஸை நம்ம நேவிகேட் பண்ணோம். ஃபஸ்ட் ரோவில் இருக்கும், நான் டேப் கொடுக்க நெக்ஸ்ட் காலம் போகும். திரும்பி நெக்ஸ்ட்டு ரோ வந்ததுக்கப்புறம் அதே ரோவில் டேப் கொடுக்க அடுத்த காலம் போகும். எனக்கு ப்ரீவியஸாக வந்து நான் ஷிஃப்ட் டேப் கொடுத்து நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ தென் இதில் நான் வந்து இப்போ வந்து நான் இன்சர்ட் கொடுத்து எப்படி ஒரு ரோ அண்டு காலமாக நம்ம இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறேன். இப்போ ஆப்ஜெக்ட் பிளேஸ் ஹோல்டர் நான் என்டர் கொடுத்துட்றேன். நான் டேப் கொடுத்து லாஸ்ட் காலம் லாஸ்ட் ரோக்கு போயிடுறேன். லாஸ்ட் ரோட லாஸ்ட் காலத்துக்கு போயிடுறேன். ஓகே, தேர்ட் காலம் தேர்ட் ரோவில் இருக்கேன். இப்போ நான் வந்து Alt J L கொடுத்து டேபிள் லேஅவுட் டேபுக்கு போயிடுறேன். Table tools grouping table layout tab selected Alt J L 15 of 15. இப்போ டேபிள் லேஅவுட் டேபுக்கு நான் வந்துட்டேன். இங்கே நான் டேப்பாக கொடுத்து எப்படி நான் வந்து ஒரு ரோ ஒரு காலம் இன்சர்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ இது சொல்கிறது வந்து இன்சர்ட் எ ரோ அபோவ். இப்போ நான் என்னோட ஃபோக்கஸ் இருக்க தேர்ட் காலம் தேர்ட் ரோக்கு மேலே ஒரு ரோ வந்து இன்சர்ட் ஆகும். இதை நான் கொடுத்தேன்னா தென் ஒரு டேப் கொடுக்குறேன். Insert row below button add a new row directly below the current row. Alt J L E 3 of 5. ஓகே, இது என்னென்னா இப்போ நான் இதில் என்டர் கொடுத்தேன்னா இது பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ரோ. இப்போ நான் என்னோடய ஃபோக்கஸ் வந்து தேர்ட் காலம் தேர்ட் ரோவில் இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே ஒரு என்டர் கொடுத்தேன்னா இப்போ இந்த தேர்ட் ரோக்கு மேலே ஒரு ரோ எனக்கு இன்சர்ட் ஆகும். ஓகேங்களா, இதுக்கான ஷார்ட்கட் சொன்னிச்சு Alt J L V. தென் நான் ஒரு டேப் தரேன். Insert row below button add a new row directly below the current row. Alt J L E 3 of 5. ஓகே, இது என்னென்னா இப்போ இருக்க என்னோடய தேர்ட் ரோவுக்கு கீழே ஒரு ரோ ஆட் ஆகும். சரிங்களா, இதுக்கான ஷார்ட்கட் வந்து Alt J L E. தென் இன்னொரு டேப் தரேன். Insert column left button add a new column directly to the left of the current column. Alt J L L 4 of 5. ஓகே, இப்போ என்னோட இருக்கிறது தேர்ட் காலமில் நான் இருக்கேன். இந்த காலத்துக்கு லெஃப்ட் சைடில் ஒரு காலம் ஆட் ஆகும், அதாவது ஃபோர்த்தாக ஒரு காலம் ஆட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் காலம் வந்து சீரியல் நம்பர், செகண்ட் காலம் ஸ்டேட்ஸ், தேர்ட் காலம் கேபிட்டல்னா, ஃபோர்த்து காலம் வந்து எனக்கு சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆட் பண்ணணும்னா இப்போ இது நான் ஒரு என்டர் கொடுத்தேன்னா செகண்ட் காலமுக்கும் தேர்ட் காலமுக்கும் நடுவில் ஒரு புது காலம் என்டர் ஆகும், அது இன்சர்ட் ஆகும். என்னோட தேர்டு காலம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்த்து காலமுக்கு போயிடும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் நம்பர் ஃபஸ்ட்டு காலம், ஸ்டேட் செகண்ட் காலம், கேபிட்டல்ஸ் தேர்டு காலமில் இருக்குன்னா இப்போ நான் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணேன்னா கேபிட்டல்ஸுங்கிறது ஃபோர்த்து காலம் போயிடும். இந்த தேர்டு காலம் வந்து பிளாங்காக இருக்கும். சரி, இப்போ நான் ஒரு டேப் கொடுக்குறேன். Insert column right button add a new column directly to the right of the current column. Alt J L I 5 of 5. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிறது தேர்டு காலம் கேபிட்டல்ஸில் இருக்கேன். இப்போ இது வந்து எனக்கு ரைட் சைடில் ஆட் ஆகும். ரைட் சைட் மீன்ஸ் சீரியல் நம்பர், ஸ்டேட்ஸு, கேபிட்டல், தென் எனக்கு ஏதாவது சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி தேவைப்படுச்சுன்னா நான் ஃபோர்த்து காலம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் என்னென்னு சொன்னிச்சுன்னா Alt J L L வந்து லெஃப்ட் சைடில் ஆட் ஆகும், Alt J L I வந்து ரைட் சைடில் ஆட் ஆகும். இப்போ என்னோடய ஃபோக்கஸில் இருக்க காலத்துக்கு ரைட் சைடில் லெஃப்ட் சைடு. சரிங்களா, இப்போ வந்து நான் இன்சர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத காட்டிட்டேன். தென் வந்து டெலீட் பண்ணுறது எப்படி. ஓகே மேம், இன்சர்ட் பண்ணி காமிச்சிட்டா. ஓகே, இன்சர்ட் பண்ணி காமிச்சிட்டு அப்படியே டெலீட். இன்சர்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். ஓகே மேம். ஓகே, தென் இப்போ இன்சர்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஒரு காலம் அண்டு ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணி காட்டிடுறேன். Insert column, insert row below button add a insert row above button add a new row directly above the current row. ஓகே, நான் டேப் கொடுத்துக்கிறேன். Insert row below button add a new row directly below the current row. இப்போ நான் என்டர் கொடுத்து
இப்போ நான் என்ட்ரு கொடுத்து பிலோ ஒரு ரோ ஆட் பண்ணிக்கிறேன். Slide to left parent state right parent dash slide new object 144 row 4 column 1 edit multi-line blank. இப்போ ரோ 4 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் இங்கே ஒரு டேப் கொடுத்து கடைசிக்கு போயிடுறேன். Row 4 column 2 edit row 4 column 3 edit multi-line blank. இப்போ ரோ 4 காலம் 3 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் இன்னொரு காலம் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா காலம் வேணும். காலம் வந்து ரைட் சைடில் இருக்கணும். Alt JL கொடுத்து நான் போயிடுறேன் டேபிள் லேஅவுட்டுக்கு. ஓகே, தென் நான் ஒரு டேப் கொடுக்குறேன். Comment toggle button not pressed C and respond to comments in this document. Alt Z C. இப்போ நான் டேப் கொடுத்து நெக்ஸ்ட்டுக்கு போயிடுறேன். Share collab table layout new grid lines toggle rows and insert row above button add a new row directly insert row below insert column left button add a new insert column right button add a new column directly to the right of the current column. ஓகே, இன்சர்ட் JL I5 on 5. இன்சர்ட் காலம் ரைட். இப்போ நான் இங்கே ஒரு என்டர் கொடுக்குறேன். எனக்கு வந்து ரைட் சைடில் ஒரு காலம் என்டர் ஆகும். அதாவது ஸ்டேட்ஸுக்கு கேபிட்டல் தென் ரைட் சைடில் ஒரு காலம் என்டர் ஆகும். Slide to left parent state right parent dash slide new object placeholder 66 points from left slide. இப்போ நான் வந்து ஷிஃப்ட் டேப் கொடுத்து பார்க்குறேன். Row 1 column 3 edit multi-line selected cap row 1 column 4 edit multi-line blank. ஓகே, ரோ 1 காலம் 4 அப்படின்னு வந்துருச்சு. Row 2 column 1 row 2 column 2 edit multi-line selected Tamil Nadu row 2 column 4 edit multi-line blank. இப்போ ரோ 2ல் காலம் 4 பார்த்திங்கன்னா பிளாங்காக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஸ்டேட்ஸு சீரியல் நம்பர் கேபிட்டல்ஸ் தான் ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு ரோ அண்டு ஒரு காலம் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அபோவோ பிலோவோ ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ. காலம்ஸ் வந்து ரைட்டில் லெஃப்ட்டில், ரோஸ் வந்து அபோவ் பிலோ நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுங்க பார்த்தோம். இப்போ அதை எப்படி டெலீட் பண்ணுறதுங்க பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு அது தேவைப்படல அப்படிங்கும்போது நான் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ நான் டேப் கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ரோவை டெலீட் பண்ணிடுறேன். Row 3 column 1 row 3 column row 3 column row 3 column 4 row 4 column 1 edit multi-line blank. இப்போ 4th ரோக்கு நான் வந்துட்டேன். இப்போ Alt JL கொடுத்து டேபிள் லேஅவுட் போயிடுறேன். இப்போ நான் டேப் கொடுத்து டெலீட்டுங்கிற குரூப்பிங் போகிறேன். Comment stop share collab table layout new grid lines rows and columns grouping 2 of 7 delete collapsed delete rows column. இப்போ டைட்டில் பிளேஸ் ஹோல்டருக்கு வந்துருச்சு. நான் இதை வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸ் ஹோல்டருக்கு எஸ்கேப் கீ கொடுத்துட்றேன். Slide to left parent state right parent dash slide new. நான் டேப் கொடுக்குறேன். Object placeholder shape. ஆப்ஜெக்ட் பிளேஸ் ஹோல்டர் வந்துச்சு, என்டர் கொடுக்குறேன். Row 1 column 1 edit multi-line selected as not no. இப்போ ரோஸ் வந்துருச்சு. இப்போ நான் இதில் நான் ரோஸ் அண்டு காலம்ஸை இப்போ டெலிட் பண்ணுறேன். இப்போ நான் டேப் கொடுத்து தேர்ட் ரோக்கு போகிறேன். Row 1 row 2 column row 3 column 1 row 3 column 2 edit multi-line blank. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ரோ 3ல் இருக்கேன். ரோ 3ல் வந்து எனக்கு டெக்ஸ்ட் கிடையாது, ரோ 4லையும் டெக்ஸ்ட் கிடையாது. இப்போ ஆனால் டெக்ஸ்ட் இருக்க ரோ 2 ரோ 1 கூட நான் டெலிட் பண்ணிக்கலாம். நான் டெலிட் பண்ணேன்னா நெக்ஸ்ட் இருக்க ரோ, ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து செகண்ட் ரோ டெலிட் பண்ணேன்னா தேர்ட் ரோ வந்து ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ரோவாக மாறிடும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்து இந்த ரோவை டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணுறதுக்கு Alt JL கொடுத்து நான் டேபிள் லேஅவுட்டுக்கு போயிடுறேன். இப்போ நான் டேபிள் கொடுத்து டெலிட் குரூப்பிங்க்கு போகிறேன். டேப் கொடுத்து டெலிட் குரூப்பிங் போயிடுறேன். ஓகே, இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt JLD கொடுத்து கூட நம்ம நேராக டெலிட் குரூப்பிங் வந்துடலாம். அதில் வந்துட்டு Alt டவுன் ஆரோ கொடுத்து நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அந்த சப்மெனுவை. இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் ஒன் வந்து டெலிட் காலம், அதோட ஷார்ட்கட்டோட சேர்த்து சொல்லுது. தென் நான் டவுன் ஆரோ கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த ரோவை தான் டெலிட் பண்ணணும். நான் இங்கே என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெலிட் ஆகிருக்கும். நான் ஒரு ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். டைட்டில் பிளேஸ் ஹோல்டருக்கு நான் எஸ்கேப் கொடுத்துட்றேன். டேப் கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் பிளேஸ் ஹோல்டர் வந்துச்சு, நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட் ரோவில் இருக்குது, நான் டேப் கொடுத்துட்டே வரேன். இப்போ எனக்கு 3 ரோ 4 காலம்ஸ் இருக்குது. இப்போ நான் டேப் கொடுத்தோன்னே தான் எனக்கு 4th ரோ வருது. ஓகேங்களா?
சரி, இப்போ நான் இதை வந்து இந்த ரோ அண்டு காலம் டெலிட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ரோ டெலிட் பண்ணுறதை வந்து பார்த்துட்டோம். இப்போ தென் காலம் டெலிட் பண்ணுறது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் Z கொடுத்து அண்டு கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம டேப் கொடுக்கும்போது கடைசி காலம் கடைசியில் வச்சு டேப் கொடுக்கும்போது இன்னொரு ரோ நமக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ரோ ஆட் ஆகும்போது நம்ம இப்போ கேர்லெஸ்ஸாக நம்ம வந்து டேப் ஷிஃப்ட் டேப் கொடுத்துட்டே இருக்கும்போது நமக்கு தெரியாமலே இது ஆட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இதில் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஈஸியாக நான் வந்து இப்போ ஒரு ரோ ஆட் பண்ணணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அந்த டேபிள் குரூப்பிங்க்கெலாம் போகாமல் ஈஸியாக இங்கேயே வச்சு ஒரு டேப் கொடுத்தோன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அது ஆட் ஆகிடும். சரி, இப்போ நான் வந்து ஒரு காலத்தை டெலிட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். Row 3 column 3 edit multi-line blank. இப்போ ரோ 3 காலம் 3 இருக்கு, நான் டேப் கொடுக்குறேன். Row 3 column 4 edit multi-line blank. இப்போ நான் வந்து 4th காலத்தில் இருக்கேன். எனக்கு 4th காலத்தில் இந்த டேட்டாஸ் இல்லை. இப்போ நான் இதை டெலிட் பண்ணலாம். ஓகே, Alt+JL கொடுத்து நான் அந்த டேபிள் குரூப்பிங் போகிறேன். டேபிள் லேஅவுட் குரூப்பிங்க்கு J. Table tools grouping table layout tab selected Alt J L 15 of 15. ஓகே, தென் நான் இங்கே ஒரு டேப் கொடுத்து அந்த டெலிட் குரூப்பிங் டேரெக்டாக போயிடுறேன். Comment share collab 5. ஓகே, நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஆல் டவுனர் கொடுத்து Expand delete column Alt J L D C 1 of 3. ஓகே, நான் டேப் கொடுத்துட்டே வரேன். ஓகே, நான் இப்போ நான் டவுனரை கொடுத்துட்டே வரேன். Delete rows Alt J L D R to delete column Alt J L D C 1 of 3. இப்போ எனக்கு காலம் தான் டெலிட் பண்ணணும். சரி, இது தவிர வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது நம்ம பார்ப்போம். Delete rows Alt J L D. நம்ம ஏற்கனவே ரோ டெலிட் பண்ணி பார்த்தோம். இப்போ இதில் டேபிளையே டெலிட் பண்ணுறது இருக்குது. இதை வச்சு நான் என்ட்ரு கொடுத்தா டேபிள் டெலிட் ஆகும். எனக்கு இப்போ டேபிள் தேவையில்லை, நான் டவுனரை கொடுக்குறேன். Delete column Alt J L D C 1 of 3. ஓகே, அந்த ஷார்ட்கட் சொன்னிச்சு. சரி, நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நான் டெலிட் பண்ணிக்கலாம். நான் ஒரு என்ட்ரு கொடுத்தா அந்த காலம் எனக்கு டெலிட் ஆகிடும். Presentation 1-PowerPoint. ஓகே, இப்போ நான் ஒரு ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். எஸ்கேப் கொடுத்து வெளில வந்துடுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் பிளேஸ் சொல்கிறதுல தான் இருக்குது. நான் ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். Row 1 column 1 edit multi-line selected S not no. ரோ 1 காலம் 1 நான் டேப் தரேன். Row 1 column 2 edit multi-line selected state. ரோ 1 காலம் 2. Row 1 column 3 edit multi-line selected capitals. ரோ 1 காலம் 3. Row 2 column 1 edit multi-line selected 1. தென் நமக்கு வந்து செகண்ட் ரோ காலம் 1 வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4th இருந்த ஒரு காலம் வந்து எனக்கு டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இது போல் தான் நம்ம வந்து காலம் அண்டு ரோஸை டெலிட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதுவரையும் காலமை ரோஸை இப்படி இன்சர்ட் பண்ணுறது, காலம்ஸ் ரோஸை டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டேபிளை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அந்த இன்சர்ட் பண்ணுற டேபிளில் நம்ம எப்படி டேட்டாஸ் என்ட்ரி பண்ணுறது, அந்த டேட்டாஸ் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி நேவிகேட் பண்ணுறது பார்த்தோம். ஸோ ஃபைனலாக இந்த டேபிளுக்கு நம்ம ஒரு ஆல்ட் டெக்ஸ்ட் கொடுத்து ஒரு நேம் வைக்க போகிறோம். இப்போ எதுக்கு நம்ம இந்த டேபிளுக்கு நேம் கொடுக்குறோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஸ்லைடில் எனக்கு ஒரு 2 tables 3 tables நான் ஆட் பண்ணும்போது எனக்கு அந்த டேபிள்ஸோட நேம் மறந்து போயிடலாம். நான் என்ன தான் ஹெட்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் ஆனால் அந்த டேபிளோட நேம்ஸ் எனக்கு மறந்து போயிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு 4 ஸ்டேட்ஸோட டேட்டாஸ் எனக்கு வேணும். அப்படிங்கும்போது அவங்களோட ஸ்டேட்டு அப்படின்னு போட்டு சீரியல் நம்பர், ஸ்டேட்டு, கேபிட்டல், அடுத்த சீஃப் மினிஸ்டர்ஸ், இப்படி எனக்கு 4 இது வேணும். இது நான் தனித்தனியாக எடுக்கிறேன். அப்படிங்கும்போது எனக்கு 4 காலம் வேணும்னா அந்த ஒரு காலத்துக்கும் நான் அந்த ஒரு டேபிளுக்கும் நான் ஒரு நேம் கொடுத்துப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து எனக்கு ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் டேபிள் அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டேபிளை செலக்ட் பண்ணணும். டேபிளை செலக்ட் பண்ணுறதுக்கு டேபிளில் ஃபோக்கஸ் எந்த காலத்தில் வேணால் ஃபோக்கஸ் வச்சுட்டு நம்ம ஒரு அப்ளிகேஷன் கீ, அப்படி அப்ளிகேஷன் கீ இல்லைன்னா நம்ம ஷிஃப்ட் F10 கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் கீ கொடுக்குறேன். Cut remove the selection and put it on the clipboard so you can paste it somewhere else. 1 of 2. இப்போ நான் டவுனாக கொடுத்துட்டே வரேன். செலக்டட் த டேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொல்லும். நான் அதில் டவுனாக கொடுத்துட்டே வரேன். Copy put a copy exit. ஓகே, நம்ம இதுவரையும் பார்த்துட்டு ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த டேபிளுக்கு எப்படி ஒரு நேமை இன்சர்ட் பண்ணலாம் ஆல்ட் டெக்ஸ்ட் வியூ மூலமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து என்னோடய ஃபோக்கஸ் வந்து வெளில இருக்குது. நான் அந்த ஸ்லைடு உள்ளே போய்க்கிறேன். டேப் கொடுத்து Object placeholder shape. ஆப்ஜெக்ட் பிளேஸ் சொல்கிற வந்து நான் என்ட்ரு கொடுக்குறேன். Row 1 column 1 edit multi-line selected S not no. இப்போ எனக்கு வந்து இது செலக்டட் வந்துச்சு. இப்போ நான் இதில் வச்சு நான் ஒரு அப்ளிகேஷன் கீ கொடுத்துக்கிறேன். அப்ளிகேஷன் கீ இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து ஷிஃப்ட் F10 யூஸ் பண்ணி
நம்ம இந்த டேபிளை வந்து செலக்ட் பண்ணுற ஆப்ஷனுக்கு போகிறோம். Cut remove the selection and put it on the clipboard so you can paste it somewhere else. நான் டவுன் ஆரோ கொடுத்துக்கிட்டே வரேன். டேபிள் செலக்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொல்கிற வரையும். Copy button, exit edit, font. இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண டேபிளில் ஆல்ட் டெக்ஸ்ட் கொடுக்குறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது இன்சர்ட்டிங் ஏ கேப்ஷன். ஸோ எதுக்கு நமக்கு இந்த ஆல்ட் டெக்ஸ்ட் தேவைப்படுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்க்ரீன் ரீடர் யூஸருக்கு நம்ம இப்போ நான் இதில் ஸ்டேட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு சீரியல் நம்பர் கொடுத்து ஒரு ஹெட்டர், ஸ்டேட்ஸ்னு ஒரு ஹெட்டர், கேபிட்டல்னு ஒரு ஹெட்டர் கொடுத்துருக்கேன். இப்போ சப்போஸ் நான் ஸ்டேட்ஸ் பயோடேட்டா அப்படின்னு போட்டு ஹெட்டர் போட்டு டைட்டில் ஹெட்டரில் ஆப்ஜெக்டிவ் பிளேஸ் ஹோல்டர்ஸில் எனக்கு ஒரு 4 டேபிள் நான் இன்சர்ட் பண்ணுறேன். 4 டேபிள், ஒரு டேபிள்லேயும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ஸோட பயோடேட்டாஸ் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அந்த ஸ்டேட்ஸோட பாப்புலேஷன், ஸ்டேட்ஸோட ஜியோகிராஃபி, ஸ்டேட்டோட கரண்ட் சீஃப் மினிஸ்டர், கவர்னர்ஸ், ஸோ அந்த மாதிரி எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டேட்டாஸ் வேணும். அப்படிங்கிறது நான் ஒரு டேபிள், ஒரு 4 டேபிள் வேணும்னா இப்போ ஒரு பார்வை இல்லைவங்க அதை யூஸ் பண்ணும்போது அவங்க அந்த ஹெட்டர்ஸ், காலம் ஹெட்டர்ஸ், ரோ ஹெட்டர்ஸை வச்சு ஈஸியாக பார்த்துப்பாங்க என்ன இருக்குது அப்படின்ட்டு. அது அவங்களுக்கு புரிஞ்சிடும் அது என்ன டேபிள்னு. இதுவே ஒரு பார்வைத்திறன் குறையோட அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்க இதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னென்ன டேபிள் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம கீ கமெண்ட்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம ஒரு டேபிளுக்கும் ஒரு கேப்ஷனை இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ நான் எடுத்திருக்க என்னோடய பர்டிகுலர் டேபிளுக்கு நான் அதுக்கான ஆல்ட் டெக்ஸ்ட்டை நான் இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கு இந்த டேபிளை நான் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் இதில் வச்சுட்டு ஆல்ட் ஜேஎல், அந்த ஆல்ட் ஜேஎல் கொடுத்து டேபிள் லேஅவுட் குரூப்பிங்க்கு நான் போகிறேன். டேபிள் டூல்ஸ்க்கு இப்போ நான் இங்கே டேப் கொடுக்குறேன். ஓகே, ரோ 1 காலம் 2 ஸ்டேட் செலக்டர்னு சொல்லுது. நான் இங்கே வச்சுட்டு ஆல்ட் ஜேஎல். ஓகே, நான் இங்கே வச்சு டேப் கொடுக்குறேன். ஓகே, அதில் ஷார்ட்கட் சொன்னிச்சு. இது அந்த டேபிள் குரூப்பிங்கில் இந்த டேபிள் ஹோலாக செலக்ட் பண்ணுறது இருக்குது. ஸோ இது நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன் ஆல்ட் டவுன் ஏரோ கொடுத்து. இப்போ ஹோல் டேபிள் செலக்ட் பண்ணுறது செலக்ட் டேபிள்னு சொல்லுது. நான் டவுன் ஏரோ கொடுக்குறேன். இது காலம் செலக்ட் பண்ணுறதுக்கு. தென் நான் டவுன் ஏரோ கொடுக்குறேன். இப்போ நான் ஆல்ட் டவுன் ஏரோ கொடுத்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ட் ஜேஎல்கியூடி இது கொடுத்து நம்ம அந்த ஹோல் டேபிளை செலக்ட் பண்ணிக்கலாம். தென் நான் டவுன் ஏரோ கொடுக்குறேன். ஆல்ட் ஜேஎல்கியூசி கொடுத்து நம்ம காலம்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ரோ செலக்ட் பண்ணுறதுக்கு ஆல்ட் ஜேஎல்கியூஆர் கொடுத்து நம்ம இந்த ரோஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த டேபிள் குரூப்பிங்கில் இந்த டேபிளை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் அந்த ஷார்ட்கட்ஸ் கொடுத்து கூட நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு டேபிள் தேவைப்படுது, நான் அப்பேரை கொடுத்து போகிறேன். இப்போ எனக்கு ஹோல் டேபிளையும் நான் செலக்ட் பண்ணணும். அப்போ நான் இங்கே ஒரு என்டர் கீ கொடுக்குறேன். இப்போ இந்த ஹோல் டேபிளுமே செலக்ட் ஆகிருக்கும். இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் கீ கொடுக்குறேன். அப்ளிகேஷன் கீ இல்லாத பட்சத்தில் நம்ம Shift F10 கொடுத்துக்கலாம். Cut remove the selection and put it on the clip. Put a copy of the selection on the clipboard so you can paste it somewhere else. நான் டவுன் ஏரோ கொடுத்துட்டே வரேன். அது ஆல்ட் வியூ டெக்ஸ்ட் சொல்கிற வரையும். Font, bullet, split numbering. NVIDIA வாய்ஸ் கவனிச்சிங்கன்னா தெரியும். வியூ ஆல்ட் டெக்ஸ்ட்னு சொல்லி ஃபைனலாக இது ஒரு ஸ்க்ரீன் ரீடர் யூஸருக்கு தேவைப்படுற ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் நம்ம நான் ஏற்கனவே சொன்னது போகிற இந்த டேபிளுக்கு நேம் கொடுத்துக்கலாம். நான் ஒரு என்டர் கொடுக்குறேன். தென் நான் ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டைப் பண்ணப்போ அது படிக்காது நம்ம என்ன டைப் பண்ணுறோங்கிறத. ஆனால் நம்ம டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு எஸ்கேப் கீ கொடுத்தோன்னா அது நேமை ரீட் பண்ணோம். Slide to left parent, states, right parent, dash, slide view, object, placeholder, shape, states and capitals. ஓகே, ஸ்டேட்ஸ் அண்டு கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ இந்த டேபிளோட நேம் ஸ்டேட்ஸ் அண்டு கேபிட்டல்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். இந்த ஆல்ட் வியூ டெஸ்ட் மூலயமா இது போல் நம்ம இன்சர்ட் பண்ணுற எல்லா டேபிளுக்கும் நம்ம அந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு தென் இந்த வியூ ஆல் டெக்ஸ்ட் மூலயமா ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதுவரையும் டேபிளை இன்சர்ட் பண்ணுறது எப்படி,
அந்த இன்சர்ட் பண்ண டேபிளை நேவிகேட் பண்ணுறது எப்படி, இந்த டேபு ஷிஃப்ட் டேப் மூலயமா, அதுக்கப்புறம் அந்த டேபிள்ஸில் நேவிகேட் பண்ணி எப்படி டேட்டாஸ் என்ட்ரு பண்ணுறதுங்கிறதையும், காலம் ரோஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுங்கிறதையும், அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் எப்படி டெலீட் பண்ணுறதுங்கிறதையும், ஃபைனலாக அந்த டேபிளில் எப்படி ஆல்ட் வியூ டெக்ஸ்ட் மூலயமா ஒரு நேமை இன்சர்ட் பண்ணுறோங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, அனைவருக்கும் நன்றி.